ஆர்கே நகர் மணி ஒரு அலப்பற தாங்க முடியல. இந்த லோக்கல் சேனல் கொடுக்குற இந்த டுபாக் ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த லோக்கல் சேனல் கொடுத்துக்கிற உண்மையான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தலைவருக்கு ஒரு பிளாஸ்டிக் சீட்டு கூட கிடையாது. அதுதான் லோக்கல் சேனல் கொடுத்துக்கிற உண்மையான ஸ்டேட்மெண்ட். நீங்க பாருங்க இந்த லோக்கல் சேனல் எந்த அளவுக்கு பயந்துகிட்டு இருக்கு, அடிமையா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. டிஎம்கே 125 சீட்ல இருந்து 145 சீட் வரைக்கும் வாய்ப்பான், ஏடிஎம்கே 65 சீட்ல இருந்து 80 சீட் வரைக்கும் வாய்ப்பான், டிவிகே 18ல இருந்து 24 சீட் வரைக்கும் வாய்ப்பான். எப்படி டுபாக் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கு லோக்கல் சேனல். ஆனா ஒரே ஒரு சேனல் உண்மையா உறுதியா ஆணித்தனமா பதிச்சிருக்கு, ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கு, ஆக்சஸ் மை இந்தியா சேனல். தாவேகா தலைவர் தளபதி விஜய் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் சிஎம் ஆவாரா ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனா வாய்ப்புகள் 98% இருந்து 120 சீட்டு வரைக்கும் கன்ஃபார்ம். காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிற அனைவருமே விசில் சின்னத்தை தான் வாக்களிச்சிருக்காங்க. இது உறுதி. நீங்க கணிச்சிக்கங்க தமிழ்நாட்டு சிஎம் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சஸ் மை இந்தியா சேனல் சொல்லியிருக்கு. நீங்க சொல்லுங்க யாரு 4ஆம் தேதி நாட்டுக்கு சிஎம் அப்படின்ட்டு. நன்றி.